ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் இன்னைக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோஷியல் ரெவல்யூஷன் என்ன ஜாம். சி கைஸ், இந்த ஆர்டிகல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். ஸோ எக்கனாமிக்ஸ் டைமென்ஷன்ல பேசியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல். அண்ட் ஈவன் விஜிலன்டிசம். ஸோ இது வந்து கவு விஜிலன்டிசம் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஆர்டிகல். சி கைஸ், கவு விஜிலன்டிசம்னா என்னன்னா, இப்போ கவு ஸ்லாட்டரிங் பண்றவங்களை உத்தரப்பிரதேஷ், பீகார்ல நிறைய பேர் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ there is a great form of protest which is going in the name of religion. So religion அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்து நிறைய வயலன்ஸ் அங்க நடக்குது. சோ இத பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் தான் இது, சரிங்களா? அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் சூப்பர் சைக்கிள் வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். அண்ட் இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். சோ இந்த 4 ஆர்டிகல் தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஆர்டிகல் நம்ம டீடைலா பார்க்கலாம், சரிங்களா? சோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், சோஷியல் ரெவல்யூஷன் இன் ஜாம். சி கைஸ், இந்த ஆர்டிகலுக்கு போறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தலாம். சோ ஜாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜன்தன் யோஜனா, ஆதார் அண்ட் மொபைல், இந்த மூணுத்தோட காம்பினேஷன் தான் இந்த ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ஜே ஃபார் ஜன்தன் யோஜனா, ஏ ஃபார் ஆதார் அண்ட் எம் ஃபார் மொபைல் கனெக்டிவிட்டி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். அதாவது இந்த அக்கௌண்ட் நீங்க ஜீரோ பேலன்ஸ் வச்சு கூட ஓபன் பண்ணலாம். அண்ட் ஆதார் மொபைல் கனெக்டிவிட்டி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபைன். இப்போ இந்த ஜாமோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்டா சப்சிடிஸ் உங்களுக்கு வரும், பிளஸ் லீக்கேஜஸ் கம்மியாகும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் யாராவது காசு கொடுக்குறாங்கன்னா, சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்க்கு போகும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல இருந்து முனிசிபல்ஸ் ஹெட்ஸ்க்கு வரும், தென் முனிசிபல் ஹெட்ஸ்ல இருந்து விஏஓ, பஞ்சாயத்து அந்த மாதிரி லெவலுக்கு வரும், தென் தே வில் டிஸ்ட்ரிபியூட். ஆனா இப்போ பேங்க் அக்கவுண்ட் வந்துருச்சுன்னா டைரக்டா நம்மளுக்கு சப்சிடிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுதா? ஈவன் யூ டேக் பெஹல் ஸ்கீம். பெஹல் ஸ்கீமுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்பிஜி சப்சிடிஸ் எல்லாம் எப்படி கிடைச்சு நடந்தது? இட் வாஸ் கவர்மெண்ட் கிவிங் சப்சிடிஸ் டைரக்ட்லி டு தி எல்பிஜி கம்பெனிஸ். எல்பிஜி கம்பெனிஸ்க்கு ஒரு சிலிண்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் சிலிண்டர் வந்து குறைஞ்ச விலையில நம்மளுக்கு வந்துடும். ஃபைன். ஆனா இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நம்ம ஏன் சிலிண்டர் கம்பெனிஸ் கொடுக்கணும், we will directly give it to the beneficiaries அப்படின்னு சொல்றது தானே இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். சோ இதுக்காக ஒரு 3 சேலஞ்சஸ் இருந்தது நம்ம கவர்மெண்ட் கிட்ட. ஃபர்ஸ்ட் என்னன்னா, சேலஞ்ச் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது யாருக்கு போய் இந்த சப்சிடிஸ் சேரணும், இந்த டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் கிட்ட டேட்டாவும் கிடையாது, அண்ட் கவர்மெண்ட் கிட்ட எந்தெந்த பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது, சரிங்களா? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேசியிருப்போம், ஸ்டேட் கவர்மெண்ட் has to identify the beneficiary பேசிட்டு. ஆனா இப்போ கவர்மெண்ட் எடுத்துட்டு வர எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே ஒரு வாட்டி பெனிஃபிஷியரிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? சோ அதுக்காக எடுத்துட்டு வந்ததான் இந்த ஆதார் கார்டு. சோ ஆதார் கார்டு வந்துடுச்சுன்னா we will identify the beneficiary, and beneficiaries ஐடென்டிஃபை பண்றதுக்காக இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க உங்க பேன் கார்டை ஆதார் கார்டோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்சோட சொல்யூஷன் வந்து இந்த ஆதார் கார்டு. ரெண்டாவது வந்து the challenge of transfer. அதாவது இப்போ பெனிஃபிஷியரிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சோ அவங்க கிட்ட பணம் எப்படி கொடுப்போம்? சோ அதுக்காக நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும். சோ அதுக்காக எடுத்துட்டு வந்ததுதான் இந்த ஜன்தன் யோஜனா. அண்ட் தென் பணம் அவங்க கையில டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, ஆனா அவங்க அதை எப்படி ஈஸியா யூட்டிலைஸ் பண்ணணும், அதுக்காக மொபைல் கனெக்டிவிட்டி. சோ இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் யூபிஐ ஆப் எடுத்துட்டு வந்திருக்கு. இட் இஸ் an initiative of bank, but still நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்காங்க. சோ கேஷ்லெஸ் எக்கானமிக்காக அவங்க பாக்குறாங்க. அண்ட் ஈவன் பீம் ஆப் இருக்கு. சோ இதெல்லாம் நியூ இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். லக்கி கிராஹக் யோஜனா. சோ தீஸ் ஆர் ஆல் நியூ இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். சோ இது வந்ததுனால மொபைல் கனெக்டிவிட்டி மூலியமாக பீப்பிள் வந்து இதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், சரிங்களா? சோ ஐ ஹோப் ஜாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த ஜாம் தான் இஸ் தி பேசிஸ் ஃபார் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். சோ நீங்க எந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க, இந்த 3 கண்டிப்பா இருக்கும். ஃபைன். ஐ ஹோப் த பேக்ரவுண்ட் இஸ் கிளியர். நவ கமிங் டு தி ஆர்டிகல். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆத்தர் வந்து Facebookல பார்த்தாரா. சோ லாஸ்ட் வீக் தான் 3rd anniversary ஆஃப் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரு. அண்ட் ஈவன் நீங்க ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் ஒன் இந்தியான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒரே டாக்ஸ், அதுதான் ஜிஎஸ்டி. சோ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காராம், ஜிஎஸ்டி எப்படி ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் ஒரு பேன் இந்தியா ஸ்கீமோ அதே மாதிரி தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவும் ஜாம் ரெவல்யூஷனும். சோ இது வந்து ஒரு காமன் பினான்சியல், எக்கனாமிக் அண்ட் டிஜிட்டல் ஸ்பேஸ் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சோ இந்த ஜாம் வந்ததுனால நோ இந்தியன் வில் பி அவுட் சைட் தி மெயின் ஸ்ட்ரீம். சி கைஸ், இப்போ இந்த ஜாம் வந்து டைரக்ட்லி ஹிட்டிங் தி டார்கெட் மாதிரி தானே. அதாவது நம்ம பெனிஃபிஷியரிஸே ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். சோ யாரு புவரோ அவங்களுக்கு அழகா போய் பணம் சேர்ந்துரும் தானே. சோ ஒரு இந்தியன் கூட இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆர் இந்த டார்கெட்ல இருந்து மிஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். அண்ட் ஈவன் இந்த ஜாம் ஸ்கீம்னால ஒரு ஈக்குவாலிட்டி வரும். அண்ட் இது வந்து இந்த கவர்னன்ஸோட இனிஷியேட்டிவ், இட் இஸ் டு பி வெல்கம்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஈவன் இந்த ஆர்டிகல் வந்து ஜாமை பத்தி சொல்றாங்க. அதாவது ஜன்தன்
அண்ட் தென் ஆதார் அண்ட் மொபைல் இந்த மூணுத்தையும் சேர்ந்தது தான் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஈவன் இது வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் கம்பைன் பண்ணும் அண்ட் ஈவன் டைரக்ட் டிரான்ஸ்பர்ஸ் பண்ணலாம். ஸோ ஆதார் தான் இதுல இருக்கிற மெயின் ரோல். வேர் கவர்மெண்ட் வந்து இந்த ஆதாரை பேஸ் பண்ணி பெனிஃபிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அண்ட் ஈவன் மொபைல் கனெக்டிவிட்டிக்காக கவர்மெண்ட் பீம் ஆப்லாம் எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருக்கு. ஃபைன். அண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, மினிஸ்டர் வந்து இல்ல நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த ஜாம் வந்து ஒரு சோஷியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்களாம். சோ ஒரு புவருக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு டைரக்ட் பெனிஃபிஷியரி இது வந்து ஒரு சோஷியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே கிளைம் பண்ணுது அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லிருக்காங்க. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, there is no doubt that இது வந்து ஒரு சோஷியல் ரெவல்யூஷன் தான். இது வந்து லீக்கேஜஸ் கம்மி பண்ணோம், வெல்ஃபேர் பேமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரும், புவருக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து ஒரு பணம் வந்து சேரும். சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். பட் நேஷனலைஸ்ட் பேங்கிங் செக்டர் தன்னுடைய பேங்கிங் சர்வீஸை இன்னும் வளர்க்கவே இல்லை. ஒரு பக்கம் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது எடுத்துட்டு வந்ததுனால டிஜிட்டல் ஸ்பேஸ் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸே வளரல. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜாம் வந்ததுன்னா பினான்சியல் இன்க்ளூஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கைஸ், உங்களுக்கு பினான்சியல் இன்க்ளூஷன்னா என்ன தெரியணும்? பினான்சியல் இன்க்ளூஷன்னா எல்லா பர்சன்ஸ் கிட்டயும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும், எல்லா பர்சனும் ஈஸி அண்ட் ஃப்ரீ அக்சசபிள் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் எடுத்துட்டு வர்றது தான் பினான்சியல் இன்க்ளூஷன். இது வந்து பினான்சியல் லிட்ரஸியா கூட இருக்கலாம். பினான்சியல் லிட்ரஸினா ஒரு பர்சனுக்கு பேங்க் அக்கவுண்ட் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறது, சோ ஹவு டு யூஸ் தி பேங்க் அக்கவுண்ட்ஸ், எப்படி எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணணும் அண்ட் ஈவன் எல்லாருக்கிட்டையும் பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கணும். சோ இட் இஸ் சம் சார்ட் ஆஃப் பினான்சியல் இன்க்ளூஷன் அண்ட் பினான்சியல் லிட்ரஸி. சரிங்களா, பட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜாம் வந்ததுன்னா பினான்சியல் இன்க்ளூஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன தேவை தெரியுமா? நம்மளுக்கு ஒரு லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி தேவை. இப்போ நீங்க எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு ஜாப் மார்க்கெட் தேவை, நம்மளுக்கு ஒரு லைவ்லிஹுட் தேவை. அண்ட் அந்த லைவ்லிஹுட் அண்ட் ஜாப் மார்க்கெட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா, லேபர் டிமாண்ட் இருக்கும் போது தான் கிடைக்கும். சோ வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னா தானே வேலை கிடைக்கும். சோ தேர் ஷுட் பி a demand for the labor and demand for the labor எப்போ இருக்கும்னா, there is a demand for the goods and services. goods and serviceக்கு டிமாண்ட் இருக்கும்போது தான் அவனும் ஃபேக்டரி வைப்பான், அவனும் இன்னொருத்தருக்கு வேலை கொடுப்பான். ஃபைன். சோ இந்த ஜாம் வந்ததுனால பினான்சியல் இன்க்ளூஷன் வரும். ஆனா நம்மளுக்கு என்ன தேவைன்னா, டைரக்டா ஆர் இன்டைரக்ட்லி நம்ம வந்து மார்க்கெட்டை ரிவைவ் பண்ண பார்க்கணும். சோ மார்க்கெட்டை ரிவைவ் பண்ணணும்னா நம்மளுக்கு டிமாண்ட் வேணும், பினான்சியல் இன்க்ளூஷன் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? சோ டிமாண்ட் ஃபார் லேபர், டிமாண்ட் ஃபார் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டிமாண்ட் இன் தி எக்கானமி, இது எல்லாமே வந்து எக்கனாமிக் இன்க்ளூஷன்ல இருந்து வரும், இது பினான்சியல் இன்க்ளூஷன்ல இருந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ எக்கனாமிக் இன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, we have to invest more money into the market, so we have to revive the demand for the market. so இதுதான் எக்கனாமிக் இன்க்ளூஷன். இப்போ ஜாம் எக்கனாமிக் இன்க்ளூஷன் எடுத்துட்டு வருமா? வராது. சரிங்களா, சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ஜாம் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸுக்காக ஒரு நல்ல ஸ்கீம். பட் ஹவெவர் நீங்க ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கரெக்டான இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா, சோ இதோட கரெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, we need economic inclusion, jam brings financial inclusion. I hope the point is clear. now இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, எல்பிஜி பத்தி பேசுறாங்க. guys, உங்களுக்கு 1991ல our government went in for liberalization, privatization, globalization. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மார்க்கெட்டை ஓபன் மார்க்கெட் ஆக்குனாங்க அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லைசென்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டரா தான் இருந்தது. சோ பிரைவேடைசேஷனும் எடுத்துட்டு வந்தாங்க. ஃபைன். சோ திஸ் இஸ் கால்ட் as எல்பிஜி. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, the economic reforms of 1991 வந்து ஒரு லிபரலைசிங் தி பாலிசி ரிஜைம் மாதிரி இருந்தது. சோ 1991 பாலிசி வந்ததுனால ஃபர்ம்ஸ் எல்லாமே தன்னுடைய ப்ராடக்ட்ஸை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட் த சேம் டைம் இந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆக்சஸ் கூட கிடைச்சது. சோ இப்போ லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் நடந்ததுனால ஈவன் வி கேன் எக்ஸ்போர்ட் ஆர் ப்ராடக்ட்ஸ், அவங்க ப்ராடக்ட்ஸும் உள்ள வந்தது. சோ ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன் வந்தது. சோ ஒரு எஃபிஷியன்சி இந்த எக்கானமி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருந்து என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுதுன்னா, வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரெகுலேட் பண்ணிட்டா வெறியும், இல்ல ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எடுத்துட்டு வந்தா வெறியும் ஒரு ப்ரொடக்ஷனுக்காக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகாது. இப்போ கவர்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காம்படிஷனும் எடுத்துட்டு வந்தாங்க, ஈவன் சர்வீஸும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ப்ரொடியூசர் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சோ அதனாலதான் இந்த லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அவுட்கம் கொடுத்தது அப்படின்றாங்க. கைஸ், உங்களுக்கு இங்க ப்ரொடியூசர் சர்வீஸ்னா என்ன தெரியணும்? ஒரு ஃபர்ம் இல்ல ஒரு ஃபேக்டரி நீங்க வைக்கிறீங்கன்னா அதுல என்னென்ன பேசிக் நெசசிட்டிஸ் இருக்குமோ அதெல்லாமே வந்து ப்ரொடியூசர் சர்வீசஸ். ஃபைன். சோ
இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரொடியூசர் சர்வீசஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ரொடியூசர்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணதுனால நிறைய பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு அப்படின்னு. சரிங்களா? சோ இங்க ப்ரொடியூசர் சர்வீசஸ் நீங்க எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சோ இதெல்லாமே வந்து ப்ரொடியூசர் சர்வீஸ். அண்ட் ஈவன் கைஸ் உங்களுக்கு கன்சியூமர் சர்வீசஸ் கூட ஒரு சர்வீசஸ்னு சொல்லலாம். சோ நம்மளுக்கு என்னென்ன அன்றாட தேவையோ அதெல்லாமே வந்து கன்சியூமர் சர்வீசஸ். ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொடியூசர் சர்வீஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடியூசர் சர்வீஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. சோ இப்போ இந்த பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ரொடியூசர் சர்வீஸ் அவங்களுக்கு சரியா கிடைக்கலனா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். சோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல ட்ரிகர் ஆகாது. அண்ட் இதுக்காக தான் நீங்க உலகத்துல இருக்கிற எந்த கவர்மெண்ட்ஸ் பார்த்தாலுமே ப்ரொடியூசர் சர்வீஸ் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணும். ஃபைன். அண்ட் இன் இந்தியா பப்ளிக் ப்ரொவிஷன் ஃபார் தி ப்ரொடியூசர் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல ப்ரொவைட் பண்றாங்களா. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கூட ப்ரொவைட் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு ஒரு காஸ்ட் வாங்குங்க. அண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டிங் ஸ்கீமாவே பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சோ நீங்க எம்ப்ளாய்மெண்ட்னா ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் தான் பார்க்காதீங்க, ஈவன் அது வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்ம்ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ ஈவன் ப்ரொடியூசர் யூனிட்ஸ் இருக்குன்னா ஈவன் தே வில் எம்ப்ளாய் ஒர்க்கர்ஸ். ஃபைன். இப்போ இந்தியால ஒரு செக்டர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி செக்டர் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துடலாம். இது வந்து ஒரு ப்ரொடியூசர் சர்வீசஸ் செக்டர் தானே. ஈவன் எலக்ட்ரிசிட்டி செக்டர் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுதா. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் சர்வீஸை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஆக்கிடுங்க. சோ இதுவே ஒரு டிமாண்டா கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். சோ ஒரு பப்ளிக்கு என்னென்ன ப்ரொடியூசர் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது கூட ஒரு பப்ளிக் பாலிசியில ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பாலிசி எடுத்துருவாங்க. சோ தட் யூ கேன் ரிவைவ் தி டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், தேர் ஷுட் பி எக்கனாமிக் இன்க்ளூஷன். ஜாம் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் தான் எடுத்துட்டு வரோம், ஆனா நம்மளுக்கு தேவையானது வந்து எக்கனாமிக் இன்க்ளூஷன். பிளஸ் செகண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொடியூசர் சர்வீஸை வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க, அதுக்காக ஒரு நல்ல பப்ளிக் பாலிசி எடுத்துடுவாங்க. அது சொல்றதுதான் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி கிரக்ஸ். ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எடுத்துட்டு வந்தா ஒரு ஈக்குவலைசேஷன் வரும். சரிங்களா? ஈவன் அமர்த்தியா சென் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எக்கானமியை நீங்க ரிவைவ் பண்ணணும்னா, இல்ல ஒரு எக்கானமில ஒரு ஈக்குவாலிட்டி எடுத்துட்டு வரணும்னா நீங்க இண்டிவிஜுவலை தான் டார்கெட் பண்ணணும். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கிட்ட என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாதான், அதாவது கவர்மெண்டோட பாலிசிஸ் இதை நோக்கி இருந்தாதான் தே கேன் பிரிங் இன் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இது இன்டைரக்டா எப்படி சொல்ற மாதிரி இருக்குன்னா, இந்த ஜாம் வர்றதுனால சோஷியல் ரெவல்யூஷன் சொல்றீங்க இல்லையா, சோஷியல் ரெவல்யூஷன்ல ஒன்னும் வராது, ஈக்குவாலிட்டிக்காக டிமாண்ட் தான் வேணும்னு சொல்லி காமிக்கிறாங்க இங்க. ஃபைன். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு சோஷியல் ரெவல்யூஷன் வேணும்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸோட ஒரு எசென்ஷியலான ஒரு கேப்பபிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுக்கணும். அண்ட் இதுக்காக நம்மளுக்கு யூனிவர்சல் ஹெல்த், எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்சசபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றேன். சோ ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வராங்க, கோரக்பூர், மும்பை ஃபிளட்ஸ் அண்ட் பெங்களூர். சோ கோரக்பூர்ல என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அங்க ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருந்ததுனால அண்ட் ஜாப்பனீஸ் என்சிஃபிலாட்டஸ்னால சில குழந்தைகள் இறந்துட்டாங்க. அண்ட் ஈவன் மும்பை ஃபிளட்ஸ்ல வந்து இப்போ லேட்டஸ்டா நடந்த சினாரியோ, இதனாலயும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ். ஈவன் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பொல்யூஷன்னால ஒரு லேக்கே கெட்டு போச்சு. சோ என்ன சொல்றாங்கன்னா, சிலிகான் சிட்டியா இருந்து கூட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா அங்க பிரைவேட் பிளேயர்ஸும் கவர்மெண்ட்டும் 2 பேரும் கோரிலேட் பண்ணி போனோம். அண்ட் இந்தியன் மாதிரி ஒரு மார்க்கெட் எக்கானமி, இந்தியன் வந்து ஒரு மிக்சட் எக்கானமி. சோ ஈவன் நம்ம பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். ஆனா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியால சில வருஷமா ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஈவன் ஓவரால் growth பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்திருப்போம். சோ நம்மளோட growth rate வந்து 7% கீழே தான் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ there is a demand, ஒரு டிமாண்ட் எடுத்துட்டு வரணும். சோ தட் ஒரு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஃபைன். அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் ஜிடிபி ஃபிகர், இப்போ வந்திருந்த லேட்டஸ்ட் ஜிடிபி கூட ஆவரேஜ் growth விட கம்மியா தான் இருக்குது. சோ கவர்மெண்டோட அசஸ்மெண்ட் ஆஃப் தி பாலிசி அண்ட் பிரைவேட் செக்டர் வேல்யூவேஷனுக்கு ஒரு பெரிய மிஸ்மேட்ச் ஒன்னு இருக்கு. சோ கவர்மெண்ட் ஜாம சோஷியல் ரெவல்யூஷன் சொல்றாங்க, ஆனா பிரைவேட் செக்டர் வேல்யூவேஷனுக்கு சோஷியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனே வேற. சோ இந்த ஜாம் தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல முடிச்சிடுறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாம்னா என்னன்னு தெரியணும். சோ ஜாம் ஸ்கீம் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியணும். யூ ஷுட் ரைட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாம் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு நீங்க இந்த ஆர்டிகல் அழகா யூஸ் பண்ணலாம். சோ எக்கனாமிக் இன்க்ளூஷன் ஒரு பாயிண்டா யூஸ் பண்ணலாம், பேங்க் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டா யூஸ் பண்ணலாம், அண்ட் ஈவன் ப்ரொடியூசர் சர்வீஸை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ப்ரொடியூசர் சர்வீஸ் வந்து டிமாண்ட் ரிவைவ் பண்றதுக்காக தான் இந்த ஆர்டிகல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் இதுல கோரிலேட் பண்ணிருக்காங்க. ஃபைன். அதே மாதிரி
providing access like health, education, infrastructure in order to revive the demand. And even Amartya's in words வந்து என்னன்னா ஒரு ஹியூமனோட ஒரு பர்சனல் கேப்பபிலிட்டிஸ் இல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணாதான் எக்கனாமில ஈக்குவாலிட்டி வரும்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்க ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் ஃபைன். ஸோ that's it with respect to this article guys. And coming to the next article, Vigil on Vigilance. See guys, இந்த ஆர்டிகலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல் ஆக்ட்ஸ் 1960 கீழ ஒரு புது ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, கேட்டல்ஸ் அண்ட் பொவைன் அனிமல்ஸை வந்து ஸ்லாட்டருக்காக செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன ரூல்ஸ்னா, இந்தியால மொத்தமே கேட்டல் ட்ரேடு வந்து வெறும் ஃபார்ம் லேண்ட் ஓனர்ஸ் உள்ளதான் இருக்கணும். அண்ட் ஈவன் அவங்க அக்ரிகல்ச்சரிஸ்டா இருந்தாதான் இந்த ஃபார்ம் ட்ரேட் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் அதுலயுமே கூட யங் அண்ட் அன்லிஃப்ட் அனிமல்ஸ் cannot be traded. So ஈவன் ஸ்லாட்டர் கூட கொஞ்சம் மெக்கானிசம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, இத்தனை வயசுக்கு அப்புறம் இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. பட் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் இட் இஸ் அண்டர் பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல் ஆக்ட் 1960. அண்ட் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் தெரியணும், நம்ம ஜல்லிக்கட்டை பேன் பண்ணது கூட இந்த ஆக்ட் கீழே தான். ஸோ பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல் ஆக்ட் கீழே தான் ஜல்லிக்கட்டையும் பேன் பண்ணாங்க. பட் however it was lifted. Fine. So இப்போ இதுல என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேரு சென்ட்ரல் கவர்மெண்டே ரூல்ஸ் கொடுத்துட்டாங்களே, அதனால இந்த கவு ஸ்லாட்டரிங் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்கள அட்டாக் பண்றாங்க அண்ட் அவங்கள சாவடிச்சிடுறாங்க. ஸோ there are many incidents of life which has lost with respect to this cow slaughter. ஸோ இதை தான் கவு விஜிண்டலிசம்ன்றாங்க. ஸோ இதை வந்து ஹிந்தியில கவு ராட்சஸ்ன்றாங்க. ராட்சஸ்னா விஜிண்டலிசம். ஸோ அரக்கர்கள் மாதிரி பிஹேவ் பண்றது தான் கவு விஜின். சரிங்களா? இப்போ இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அதாவது என்னன்னா, இந்த கவு விஜிண்டலிசம் நடந்த உடனே நிறைய பேரு தன்னுடைய ஒப்பீனியனை பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வர்றதுனால தான் எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. அண்ட் எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன தெரியுமா ரெஸ்பான்ஸ் கொடுத்தது? லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ ஸ்டேட் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், போலீஸ் எல்லாம் எங்க கிட்ட கிடையாது, லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், ஸோ ஸ்டேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட ஒப்பீனியன் பிளேஸ் பண்ணாங்க. பட் ஹவவர் ஃபேஸ்புக், ட்விட்டர்ல நாட் இன் மை நேம் மூவ்மெண்ட் எல்லாம் ஒரு ஃபேமஸான மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது. ஃபைன். ஸோ அதுக்காக ஈவன் பிரைம் மினிஸ்டர் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல ஆர் ஈவன் நடுவுல ஒரு சில நாட்கள்ல அவரும் தன்னோட ஸ்பீச்ல சொன்னார். அதாவது என்ன சொன்னார்னா, வயலன்ஸ் இன் தி நேம் ஆஃப் ரிலிஜன் வில் நாட் பி டாலரேட்டட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ இதுல என்னன்னா, நிறைய பேரு சாவடிக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நல்ல காரியத்துக்காக தான் சாவடிக்கிறோம்ன்றாங்களாம். ஏன்னா கவு வந்து எங்களுக்கு கோமாதா மாதிரி, ஸோ நாங்க ஒரு குட் ஃபைட்ல தான் அவங்களை அட்டாக் பண்றோம், அதனால அப்போதான் அவங்க திருந்துவாங்க அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் சம் சார்ட் ஆஃப் அன் illogical manner and behavior which they are behaving. But however உங்களுக்கு என்ன தெரியணும்னா, law and order state subject, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்து. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 256 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் 256ல என்னன்னா, சென்டர் கேன் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி ஸ்டேட். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பைண்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ இந்த லா அண்ட் ஆர்டர் ஒழுங்கா இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆர்டிகல் 256 கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இல்லையா ஸ்டேட்ஸ்க்கு. ஸோ அதை தான் ஒரு கொஸ்டின் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க. ஃபைன். ஸோ இதுல உங்களுக்கு ஆர்டிகல் 256 என்ன தெரியணும், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி ஸ்டேட்ஸ் அண்ட் இட் இஸ் பைண்டிங் ஆன் தி ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இதை அப்போஸ் பண்ண முடியாது. அண்ட் ஹவவர் இந்த ஆர்டிகல் 256 பிரீச் பண்ணாங்கன்னா தென் ஒன் கேன் இம்போஸ் ஈவன் எமர்ஜென்சி ஓவர் தி ஸ்டேட். ஃபைன். ஸோ இட் இஸ் தி பிரீச் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட்ல வந்து, ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் நீட்ஸ் டு அப்பாயிண்ட் a nodal police officer in each and every district. See guys, nodalனா வந்து ஒரு ஹெட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆர் நோடல் வந்து ஒரு கரெக்டான டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a point where everyone connects. சரிங்களா? ஸோ இதுதான் நோடல் பாயிண்ட் அப்படின்வாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு நோடல் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும் அண்ட் அவர் வந்து கவு விஜிண்டலிசம்க்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேர்டிக்ல சொல்லியிருக்கு. ஃபைன். ஸோ இது வந்து ஒரு வெல்கம் மூவ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஹவவர் இந்த ஆர்டிகல்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வராங்க. ஸோ குட் ஃபெய்த்தை பத்தினா இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே பேக்ரவுண்ட்ல சொல்லியிருப்பேன். ஸோ கவு விஜிண்டலிசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க குட் ஃபெய்த்தோட தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இந்த சினாரியோவை மாத்தணும்னா போலீஸோட அப்ரோச்ல கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் வந்து வயலன்ஸ்ல ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, மாடு இறந்து போயிடுச்சா இல்ல மாடு திருடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறாங்க. ஸோ அந்த பர்சன் மேல வயலன்ஸ் பண்ணதெல்லாம் விட்டுட்டாங்க, அதை விட்டுட்டு மாடு திருடி போச்சா, மாடை யார் ஸ்லாட்டர் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலுக்கு அகைன்ஸ்டா பண்ணிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்களா. ஸோ இந்த ஆட்டிடியூட மாத்தணும் அப்படின்னு
சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஆர்டிகல் 256 பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வேர்டிக்ட் வந்து நல்ல வேர்டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல முடிச்சிடுறாங்க. ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டிகல் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர் சைக்கிள் பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்டான ஆர்டிகலே கிடையாது. பட் ஸ்டில் இந்த ஆர்டிகல்ல இருந்து உங்களுக்கு கமாடிட்டிஸ்னா என்ன தெரியணும். சி கைஸ், எனி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆர் எனி மெட்டல், கோல்டு, காப்பர், சில்வர், ஸோ இதெல்லாமே வந்து கமாடிட்டிஸ். சரிங்களா? இப்போ கொஞ்சம் நாளாவே பாத்தீங்கன்னா கமாடிட்டி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகினே வருது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் 2 ரீசன் சொல்றாங்க. ஒன்னு வந்து US டாலர், இன்னொன்னு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்றாங்க. ஸோ US டாலர் பிரைஸ் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ கூட்ஸ் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி கமாடிட்டிஸ் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. அண்ட் இந்த ஆர்டிகல்ல வந்து 2 இண்டெக்ஸ் சொல்றாங்க. ஒன்னு வந்து ப்ளூம்ஸ்பர்க் கமாடிட்டி இண்டெக்ஸ், இன்னொன்னு வந்து US டாலர் இண்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ளூம்ஸ்பர்க் பாத்தீங்கன்னா நியூயார்க்ல பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பிரைவேடைசேஷன் கம்பெனி. ஸோ இவங்க வந்து கமாடிட்டி இண்டெக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ கொஞ்ச நாளா இவங்களுடைய கமாடிட்டி இண்டெக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ரிகவரி தெரியுதா. பட் ஹவவர் US டாலர் இண்டெக்ஸ்ல வந்து மக்கள் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்றாங்க. அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா கமாடிட்டி மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே ஆயிலோட பிரைஸ் வந்து வளரல அப்படின்றாங்க. ஸோ ஆயிலோட பிரைஸ் ஏன் வளரல அப்படின்னாங்கன்னா, US கவர்மெண்ட் வந்து ஷேல் கேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சி கைஸ், ஷேல் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஆயில். அதனால US டிபெண்டன்சி ஆன் தி ஆயில் குறைஞ்சு போச்சு. ஸோ டிமாண்ட் ஃபார் தி ஆயில் குறைஞ்சு போச்சு, ஆயிலோட விலை குறைஞ்சு போச்சு. ஃபைன். ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த ஆர்டிகல் இருந்து. We'll move on to the next article, that is with respect to demonetization. So இந்த ஆர்டிகல் வந்து demonetization பேஸ் பண்ணி 3 பேர் பேசியிருக்காங்க. So left, right, center. So see guys, crux-ஆ சொல்லணும்னா என்னன்னா, left வந்து demonetization is a failure-ன்றாங்க, right வந்து success-ன்றாங்க, center வந்து failure அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் ஸ்டில் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. சரிங்களா? So first left என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, ஒரு பிளாக் மார்க்கெட்டை நீங்க டேக்கிள் பண்ணணும்னா, இல்ல பிளாக் மணியை கர்வ் பண்ணணும்னா வெறும் கேஷை வெறும் கர்வ் பண்ணா பத்தாது. ஏன்னா பிளாக் மணி வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். கோல்ட்ல இருக்கும், லேண்ட்ல இருக்கும், வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். நீங்க வெறும் கேஷை வெறும் கர்வ் பண்ணிட்டீங்க இல்ல டிமானிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் மணி எப்படி ஒழிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ RBI வந்து ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, 98% ஆஃப் தி கேஷ் வந்து திருப்பி பேங்கிங் சிஸ்டம்ல வந்துருச்சாம். சோ இப்போ டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வரும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, நான் டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வரேன், பிளாக் மணி எல்லாம் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாம் வந்து பேங்க்குக்கு வர மாட்டாங்க. ஏன்னா பேங்க்குக்கு வந்தா டாக்ஸ் அபிஷியல்ஸ் கிட்ட பயப்படுவாங்க. சோ அவங்க கிட்ட இருக்கிற பிளாக் மணி அப்படியே வெறும் காகிதமாவே போயிடும். சோ யாருமே வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ண மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 60% ஆஃப் தி நோட் தான் பேங்கிங் சிஸ்டம்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ணாங்க. பட் however இப்போ பாத்தீங்கன்னா 98.6% வந்திருக்குதான். சோ இதுல இருந்து டிமானிட்டைசேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுன்றாங்க இந்த ஆர்டிகல்ல. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வந்துட்டீங்க, ரைட், ரீமானிட்டைசேஷனும் பண்ணிருக்கீங்களா, மணி திருப்பி மார்க்கெட்ல விட்டுருக்கீங்களா. சோ however டிமானிட்டைசேஷன் வெறும் கேஷ்ல தான் இருக்குன்னா அவங்க கேஷ்ல இருந்து வேற மீடியமா மாத்தி however மணியை மாத்திடுவாங்கன்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சேஞ்சிங் கோல் போஸ்ட பத்தி பேசுறாங்க. அதாவது கிரக்ஸ்ல சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, நாங்க பிளாக் மணியை கர்வ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 50 நாள் பீரியட்ல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, நீங்க 5000 ரூபாய் தான் டெபாசிட் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஹவவர் இப்போ டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் நாங்க கேஷ்லெஸ் எக்கானமியா போறோம் அப்படின்றாங்க. சோ கவர்மெண்டோட கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆயினே இருக்கா. சோ கவர்மெண்டோட அப்ஜெக்டிவே இதுல இருந்து அட்டைன் ஆகல அப்படின்றாங்க. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, தெரியாம ஒரு டெசிஷன் எடுத்து முழிகிறாங்க அப்படின்றாங்க. அண்ட் ஈவன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால இல்ல நிறைய பேர் பேங்க்ல காசு போட்டதுனால டாக்ஸ் பேஸ் வளரும்ன்றீங்க, கேஷ் டு GDP ரேஷியோ குறையும்ன்றீங்க. ஆனா இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே, நீங்க டாக்ஸ் பேஸ் வளர்க்கணும்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, அதுக்கு ஏன் டிமானிட்டைசேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, டிமானிட்டைசேஷன் ஆமா உண்மைதான், ஒரு வழிதான், ஆனா இது ஒன்னே பிளாக் மணியை கர்வ் பண்ணிடாது அப்படின்னு சொல்றேன். பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, பேங்க்ல டெபாசிட் பண்ற எல்லா பணமும் கருப்பு பணம் கிடையாது. ஈவன் இன்கம் டாக்ஸ் கூட நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் எப்படி நீங்க பிளாக் மார்க்கெட் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அண்ட் ஈவன் பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாராம், அதாவது என்னன்னா, யார் யாரெல்லாம் பேங்க்ல பணம் போடுறாங்களோ அவங்க பணத்தை எல்லாமே கவர்மெண்ட் ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாராம். இவர் என்ன சொல்றாருன்னா, டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடியே இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம் வந்துருச்சு. அப்ப கூட நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் அதே தான் சொன்னாரு, ஆனா ஒரு ஸ்டெப்பும் எடுக்க காணோம் அப்படின்றாரு. சோ ஒரு பிக் ஃபெயிலியர் ஆஃப் டிமானிட்டைசேஷன் என்னன்னா, இது ஒரு ப்ரிப்பேர்ட்னஸே இல்லாம எடுத்த டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சோ இதனால அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு தான் நிறைய லாஸ். இது வந்து உங்களுக்கு ரீசெண்ட் growth ரேட்ல இருந்தே தெரியும். அதே மாதிரி ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ், யூத், ஜாப்லெஸ்னஸ், இதுல இருந்தே உங்களுக்கு இந்த சினாரியோலாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிமானிட்டைசேஷன் இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. நோ கமிங் டு தி ரைட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்கு ப்ராஸ்பெரிட்டி அச்சீவ் பண்ணணும்னா
அவங்களுக்கு 3 திங்ஸ் இம்பார்ட்டன்டா தேவையா. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி வேணுமா, அதாவது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் மீடியம்ல நடக்கணும், இ கவர்னன்ஸ் மாதிரி வரணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து எஃபெக்டிவ் கவர்மெண்ட் வேணுமா. தேர்ட் வந்து காம்படிட்டிவ் ஃப்ரீ மார்க்கெட்ஸ் இருக்கணுமா, பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் யூஜா இருக்கணுமா மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவர் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் தென் இவர் என்ன சொல்றாருன்னா 2012 பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு நல்ல மோசமான நிலைமையில இருந்தது. So one should know that in 2012 there was an economic slowdown and GDP growth rate ரொம்ப கம்மியா இருந்தது. And guys உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் தெரியணும், நம்மளோட பேஸ் இயர் வந்து 2011-12 தான். ஏன் அந்த இயர் பிக் பண்ணாங்கன்னா because GDP growth rate அந்த இயர் ரொம்ப கம்மி. Fine, so it is one sort of criticism which is given by many. So இந்த 2012 பாத்தீங்கன்னா கரப்ஷன் இருந்தது, chronic capitalism இருந்தது, and tax evasionலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. And even government கூட ஒரு ஃபண்டே இல்ல. சோ கவர்மெண்ட் எக்ஸ்செக்கர் கூட காலியா தான் இருந்தது. சோ தட் அவங்க பீப்பிள் கூட சேவை செய்ய முடியல. சோ இதுக்காகலாம் ஒரு திடீர் முடிவு ஒன்னு தேவைப்பட்டது. சோ அது வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் ஷார்ட் டேர்ம் காஸ்ட் இன்எவிட்டபிள்றாங்க. அதாவது டிமானிட்டைசேஷன் வர்றதுனால ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் ஹவவர் ஷார்ட் டேர்ம்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா மிட்டிகேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நிறைய பேர் பிளேம் பண்றீங்க கவர்மெண்ட்டை, அதாவது 98.6% ஆஃப் தி காஸ்ட் வந்து பேங்கிங் சிஸ்டம் குள்ள வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பிளேம் பண்றீங்க. பட் ஹவவர் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வச்சு அவங்க அழகா கரப்ஷனையும் பிளாக் மணியும் அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் வந்ததுனால நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நீங்க ஒரு இன்டென்ஷனோட பண்ணது வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து கேஷ்லெஸ் எக்கானமி, டிஜிட்டல் இந்தியா. சோ இதெல்லாமே வந்து இதோட அவுட்கம். சோ சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அண்ட் ஈவன் டாக்ஸ் நெட் வளர்ந்துருக்கு, கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளஸ் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரை பத்தி கொஞ்சம் இல்ல கேஷ்லெஸ் எக்கானமியை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் அலோகேஷன்லாம் ஒழுங்கா நடக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும், பிளஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அதிகமா இருக்கும், பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி வந்து லீக்கேஜஸ் இல்லாம இருக்கும். சோ இப்போ நம்ம இருக்கிற சினாரியோ வந்து ஃபியூச்சரை பார்க்காம நம்ம பேசின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாரு அவரு. அதாவது சாரி ரைட் தன்னோட ஒப்பீனியனை பிளேஸ் பண்றாரு அண்ட் சேயிங் தட் டிமானிட்டைசேஷன் இஸ் a success அப்படின்றாரு. பிளஸ் சென்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாலிசியை நீங்க ஜட்ஜ் பண்ணணும்னா அதோட இன்டென்ஷனை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் பண்ண முடியும். சோ இப்போ டிமானிட்டைசேஷன் எடுத்துட்டு வரும்போது அதோட இன்டென்ஷன் என்ன இருந்ததுன்னா, பிளாக் மணியை கர்ப் பண்ணணும், கரப்ஷனை கம்மி பண்ணணும், அண்ட் டெரரிஸ்ட் ஃபண்டிங்கை கம்மி பண்ணணும். சோ இதுதான் ரியல் இன்டென்ஷன் ஆஃப் டிமானிட்டைசேஷன் அண்ட் இதுதான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஹவவர் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிளாக் மணின்னு சொல்றீங்க, பிளாக் மணி வெறும் கேஷ் ஃபார்ம்ல இருக்காது, இட் மே பி ஆல்சோ இன் தி ஃபார்ம் ஆஃப் கோல்ட், இட் மே பி இன் தி ஃபார்ம் ஆஃப் லேண்ட், ஸ்டாக் மார்க்கெட்ஸ், ஷேர்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்றாரு. பிளஸ் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாருன்னா, ஒரிஜினல் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளாக் மணி அண்ட் கரப்ஷன் இதுதான் ஒரிஜினல் இன்டென்ட். பட் ஹவவர் கவர்மெண்டோட பாயிண்ட்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் வந்து நாளுக்கு நாள் மாறினே இருந்தது அப்படின்றாரு. அண்ட் ஈவன் இவர் என்ன சொல்றாருன்னா, 400 crores ஆஃப் ஃபேக் கரன்சி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சுதான். பட் ஹவவர் ஃபேக் கரன்சி வந்து வெறும் 40 கோடி தான் எலிமினேட் பண்ண முடிஞ்சது. சோ இட் இஸ் நாட் தி பிரைம் மினிஸ்டர் டு பி பிளேம்ட், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பிளேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. பிளஸ் பிளாக் மணியும் டெரரிசம் லிங்க் பண்ணாங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஆர்கியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கோல் போஸ்ட் சேஞ்ச் பண்ணாங்க, கேஷ்லெஸ் எக்கானமியா எடுத்துட்டு வந்தாங்க, அதே மாதிரி மொபைல் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ஐடி அத்தாரிட்டிஸ் கிட்ட இந்த வேலையை விட்டுட்டாங்க. ஏன்னா 98.6% ஆஃப் தி கேஷ் இஸ் இன் தி பேங்க் நவ. சோ இப்போ இட் இஸ் அப் டு தி ஐடி அத்தாரிட்டிஸ் டு டிசைட் ஹூ ஆர் தி கல்பிரிட்ஸ். பட் ஹவவர் ஈவன் இன்கம் டாக்ஸ் அபிஷியல்ஸ் கூட இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லிடுறாங்க. சோ லாஸ்டா இவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னன்னா, நீங்க ஐடி அபிஷியல்ஸ் கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறீங்க, சோ அவங்க எஃபெக்டிவா பிளாக் மணியை கண்டுபிடிக்க முடியுமா, அதுதான் ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 8 மாசத்துல ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறாரு. அண்ட் ஈவன் இதுல இருந்து ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஆர்பிஐ அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வந்தா என்ன அவுட்கம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு கூட கவர்மெண்ட்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சோ இதுதான் ஒரு சஜஷன். ஆர்பிஐ எவ்வளவு ட்ரை பண்ணுச்சு, பட் ஹவவர் அவங்களுடைய ரெப்யூட்டேஷனே ஸ்டேக்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சோ இப்போ இட் இஸ் அப் டு தி ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் டு மேக் திஸ் டிமானிட்டைசேஷன் a success or failure. இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல முடிச்சிடுறாங்க. ஃபைன். So that's it with respect to this article, guys, and that's it for today, and hopefully I'll be uploading the next video by night. So thank you for watching.